ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனா. எல்லாருக்கும் இனிமையான வணக்கம். ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் பார்த்துட்ருக்கோம். போன வாரம் ராமகிருஷ்ணனுடைய பரவச நிலையை பற்றி மகேந்திரநாத் டிஸ்கிரைப் பண்ணார். பரவசம்னா என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். தன்னை மறந்த நிலை அது எப்போ வரும் அப்படின்னாக்கா, நம்முடைய மனசு வேறு எங்கேயோ இருக்கிறப்போ. நமக்கு உலக விஷயங்கள் மேலே இருக்கும், குருதேவருக்கு உலகத்தை தாண்டின உண்மை பொருள் மேலே இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்லுவார், யூ ஆர் வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ சப்போஸ் இப்போ இந்த ஐயா வந்திருக்காங்க, 1 வீக் முன்னாடி இவருக்கு ஒரு 20 கோடி போதுமா பரிசு விழுந்திருக்குன்னு வச்சு வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறது, பேங்க்கில் போடுறதா என்ன பண்ணுறது, என்ன எதுன்னு தெரியலை. ஒரு எக்ஸாம்பிள், வீட்டிலே பூட்டி வச்சுட்டு வந்திருக்கிறார். பட் எங்கே போனாலும் மனசில் என்ன இருக்கும்? 20 20 24க்கே வரமாட்டார். அதை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறார், எது நம்முடைய உண்மையான சொத்து அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே தான் நம்ம மனசு இருக்கும். ஆனால் எதை உண்மை நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையாக இருக்கிறது இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கும். மாறக்கூடிய விஷயங்கள் மேலே வச்சா அது அடிமைத்தனம். மாறாத உண்மை பொருள் மேலே மனசை வச்சா அது பரவசம். இந்த நிலையெல்லாம் போன தடவை பார்த்தோம். போன கிளாஸில் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேள்வி கேட்குறார் ராமகிருஷ்ணர், எங்கே தங்கியிருக்க, என்ன வேலை செய்கிற அப்படின்னு. மகேந்திரநாத் சொல்ல ஆரம்பித்த உடனே அவருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. நமக்கே சில சமயம் பல வருஷம் கழித்து ஏதோ ஒரு பழைய ஃப்ரெண்டை பார்த்துருப்போம், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேள்வி கேட்போம், என்ன எப்படி இருக்கு அப்படின்னு. அவர் ஏதோ சொல்ல ஆரம்பித்தா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்கா நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அவர் புத்திசாலியாக இருந்தால் தெரிஞ்சுக்கணும், அதிலேயே நிறுத்திட்டு வேறு ஏதாவது நீ ஒன்றை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டால் ரிலேஷன்ஷிப் வில் பி இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மூட். இல்லைனாக்கா ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் தன்னை மறந்த நிலையில் இருக்கிறார். ஏன் அந்த மாதிரி ஆகுது அவருக்கு அப்படின்னாக்க, ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக சொல்கிறார், God remains an illusion until you have realized Him. And once you realize God, the world becomes an illusion. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு கடவுள் உண்மையா பொய்யா? சத்தியமாக சொல்லுங்கள். அன்பர் சிரிக்கிறார். ஏன்னா இவ்வளோ பிளண்ட்டாக சுவாமிஜி கேட்குறாரு இந்த கேள்வியை. இல்லை, அவன் போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், நடக்கலைனாக்கா அது இருக்காரா இல்லையா ஒரு டவுட் வருது. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், அவரை அடைகிற வரைக்கும் அவர் இல்லுஷன்னாக்கா இல்லாத பொருள் மாதிரி தான், மாயை. ஒன்ஸ் அவரை அடைஞ்சிட்டா இந்த உலகம் இல்லுஷன், இது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். நம்ம ஒருத்தன் கனவு கண்டுட்டு இருந்தான், தான் பெரிய ராஜா ஆன மாதிரியும் நிறைய மகள்கள் பெரிய ராஜாங்கம் எல்லாம் இருக்கிற மாதிரி. யாரோ எழுப்பி விட்டாங்க, எழுந்துரு அப்படின்னு. எழுந்தோடனே கேட்டான், ஏன் என்னை எழுப்பினேன்? இல்லை, ஒரு அர்ஜென்ட் மேட்டர், கொஞ்ச நேரம் கழித்து எழுப்பியிருக்கலாம்ல, நான் ராஜாங்கத்தில் இருந்தேன், ராஜாவாக இருந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரம் அதை அனுபவிச்சிருப்பேனே அப்படி சொன்னான்.
2 நாள் தூங்கி கனவு கண்டா கூட முழிப்பு வந்தால் சாப்டர் க்ளோஸ். இதை ராமகிருஷ்ணன் சொல்லுவார். இந்த மாதிரி இன்னொரு கதையை சொல்லுவார், இந்த டைமுக்கு வர்றப்ப சொல்கிறேன். ஸோ கனவு எப்படி கனவு காண்றப்போ உண்மையோ, இந்த நனவு இப்போ நம்ம நனவில் இருக்கிறப்ப உண்மை, கனவு காண்றப்போ இது பொய். நான் ராதாகிருஷ்ணன், நான் ராமகிருஷ்ணன், நான் சேதுகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரெல்லாம் அப்போ கனவுல தெரியுதா? நாட் நெசசரி. வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருப்போம், வேறு யாரோ வருவாங்க கனவில். ஸோ வி ஆர் இன் அ டிஃபரெண்ட் வேர்ல்டு. அப்போ இது பொய் ஆகுது. இங்கே முழிப்பு வந்தோடனே கனவு பொய் ஆகுது. இது வேதாந்தத்தில் வரக்கூடிய ஒரு கதை, எக்ஸாம்பிள், உண்மை நிலையை புரிய வைக்கிறதுக்கு. அதை தான் இந்த அறிஞர் சொல்கிறார், காட் ரிமைன்ஸ் அன் illusion. கடவுள் இப்போ இருந்தும் இல்லாமல் இருக்கார். நமக்கு போகிறோம், சத் சங்கம் ஜபயக்கம் எல்லாம் போகிறோம், ஏதோ ஒரு நம்பிக்கை அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கூட நமக்கு ஒரு இது. ஏன் we have not reached that station. இந்த கேதார்நாத் போகிறப்போ நாங்கள்லாம் நடந்து போகிறோம். நடந்து 14 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். கால், முதுகு, கை எல்லாம் ஒரே வலி. ஏன்னா இப்படி போகும், சில இடத்துல ஸ்டீப்பாக போகும். நடந்து கஷ்டப்பட்டு போகிறப்போ எதிர்த்தாப்புல பார்த்தவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. கித்தனா தூர் ஹே, இன்னும் எவ்வளோ தூரம்? நஸ்தீக, இப்போ ரொம்ப பக்கம்தான். பக்கம்னாக்கா அது இன்னும் 2-3 கிலோமீட்டர் இருக்கும். மலை மேலே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருங்கிறது ஆர்டினரி கிடையாது, ரொம்ப பக்கம்தான். அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டே ஜாலியாக போவாங்க. நமக்கு கஷ்டமாக இருக்கும். திடீர்னு ஒரு கார்னரில் போகிறப்ப சம்வேர் அந்த கோயிலோட அந்த கலசம் தெரியும். டப்புன்னு ஒரு நம்பிக்கை, அப்பா பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு. அந்த கலசம் தெரிகிற வரைக்கும் நம்முடைய நிலைமை நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தான். அதை தான் அந்த அறிஞர் சொல்கிறார், காட் இஸ் நவ் அண்ட் illusion. இப்போதைக்கு இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கார். ஏன்? இந்த உலகம் பிடிச்சி இழுக்குது. அண்ட் ஒன்ஸ் யூ ரியலைஸ் காட், அந்த கடவுள் அடைஞ்சிட்டா இந்த உலகம் சக்க சொத்தை, சொத்து எல்லாமே சொத்தை அப்படிங்கிறது அப்போ புரியும். அதனால தான் யாரோ ஒரு மகான் கூட இந்த பாட்டராக இருந்தார், மண்பாண்டம் செய்கிறவர், மகாராஷ்டிராவில் நினைக்கிறேன். பாண்டுரங்க சொல்லி அந்த மண்ணை மிதிக்கிறப்ப அவருடைய குழந்தையே போய் அதில், சின்ன குழந்தை தத்தி போய் அது விழுந்தது. குழந்தை வந்தது கூட தெரியாமல் தன்னை மறந்து அந்த குழந்தையை மிதித்து கொண்டுட்டார். அதுக்கப்புறம் பாண்டுரங்கன் குழந்தையை கொடுத்தான். ஸோ இந்த உலக பொருட்கள் அந்த மனைவி ஒன்று அலற, படுபாவி மனுஷன் அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய நாயன்மார்கள், ஆழ்வார்கள்லாம் உலக பொருளை துச்சமாக நினச்சிருக்காங்க. இந்த மகாராஷ்டிராவில் இன்னொரு சாது ஒருத்தர் இருந்தார், ஏக்நாத் ஜி அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட ஏதோ பெரிய சொத்து இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு ஏழைக்கு சொல்லி விட்டாங்க. இவர் அங்கே போய் பார்த்தா அவர் வீட்டை பார்த்தாலே ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ சொத்து வச்சுருக்கோம் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா சின்னதாக இருக்குது அந்த வீடு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் வசதி இல்லை. உங்கள்கிட்ட பெரிய சொத்து இருக்குது அப்படி சொன்னாங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னுப்பா. ஓ அப்படியா, யார் சொன்னா? ஊரில் 2-3 பேர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஏதாவது கொடுங்கோ. ஓ அப்படியா, இந்த வாசல் படிக்கிட்ட ஒரு சின்ன கல் ஒன்று கிடக்கும் பார், அதை எடுத்துகிட்டு போ. இவனுக்கு எப்படி இருக்கும்? யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, என்ன வேணும்? சூடாக காஃபி ஒரு டம்ளரில் கொண்டு வச்சு திறந்து பார்த்தா அதில் சர்க்கரை மட்டும்தான் இருக்குது, காஃபியே காணும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி நான் எதையோ தேடிட்டு வந்தால் கல் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சின்னதாக ஒரு கல் அங்கே கிடக்குது வாசலில். இதை வச்சுட்டு என்ன செய்ய? அப்போ அவர் ஏக்நாத்ஜி சொன்னார், இதை வச்சு இரும்பு தொட்டால் அது தங்கமாகும், ஸ்பர்ஷவேதின்னு பேர். அப்படியா, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு போயிட்டார். வீட்டில் போய் மெதுவாக தொட்டு பார்த்தா தங்கமாயிடுச்சு. ஏழை தானே, ரொம்ப ஆசை. அது தொட்டான், இதை தொட்டான், நைட்டு முழுக்க இதே வேலை. வீட்டில் இருக்கிற இரும்பு எல்லாம் தங்கமாயிடுச்சு. பயங்கர சந்தோஷம். ஆனால் இங்கே தான் அவனுடைய குரு கிருபை, சத்காரியங்கள், நல்ல காரியங்கள் செஞ்சது அங்கே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது.
நைட்டு 2 மணி போல் இதெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ இரும்பு இல்லை இப்போ அவங்ககிட்ட, லட்சாதிபதி ஆகிட்டான். அப்போ அந்த கல்லை வச்சுட்டு யோசனை பண்ணுறான், இவ்வளவு அற்புதமான விலை மதிப்புமிக்க இந்த கல்லையே தூக்கி வெளியில் போட்டிருக்கிறாருனாக்கா, அப்போ அவர்கிட்ட இதை விட பெரிய செல்வம் ஒன்று இருக்கணும். வாட் இஸ் தேட்? ஐ வாண்ட் தேட் அப்படிங்கிற புத்தி வந்தது. அடுத்த நாள் காலையில் கல்லை எடுத்துகிட்டு போனோம். சாமி மன்னிக்கணும், ஏன் இது பத்தலையாப்பா? இது ஒன்றே போதும் உன் வாழ்க்கையில், இன்னும் உங்கள் தெருவில் இருக்கிற எல்லார் குடும்பத்தையும் மாற்றி விட்டுடலாம் அப்படின்னாரு. இல்லை இல்லை, இதையே நீங்கள் தூக்கி வெளியில் போடுறீங்க அப்படின்னாக்கா, அப்போ இதை விட பெரிய வஸ்து உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொடுங்கோ. உண்மையிலே வேணுமா? நிச்சயமாக வேணும். அப்போ இதெல்லாம் வேண்டாமா? வேண்டாம், அதை போட்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு காதில் கிருஷ்ண மந்திரத்தை சொன்னார் அப்படின்னு ஒரு கதை. கிருஷ்ண மந்திரம் வந்து நிலையான இன்பத்தை கொடுக்கும். ஸ்பர்ஷவேதி என்ன கொடுக்கும்? பயத்தை உருவாக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கும். தங்கத்தை வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். வீடு முழுக்க தங்கம் இருக்குது, தூங்குவீங்களா நீங்கள்? நைட்டு 4 செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பீங்க. அவன் ஒழுங்காக வேலை பார்க்குறான் அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் முடிச்சுட்டே இருப்பீங்க, அவன் எங்கே வெட்டி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த உலகம் உண்மையாக இருக்கிற வரைக்கும் கடவுள் பொய்யாக தெரிகிறார். கடவுள் உண்மையாயிட்டால் இந்த உலகத்தின் நிலையில்லாமை நமக்கு புரிய வருது அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம். வேர்ல்டு பிகம்ஸ் இல்லூஷன், ஒன்றுமே இல்லை, சக்கை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த குழந்தைங்க தெருவில் விளையாடுறப்போ ஏதோ பந்து மேலே அடிபட்டுடுச்சு, இல்லை பந்து காணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து ஒன்று அழுவாங்க. உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு பையன் உங்கள் பையனாக இருப்பான், இன்னொரு பையன் பக்கத்து வீட்டு பொம்பளையோட பையனாக இருப்பான். நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துப்பீங்களா? பரவாயில்ல, நான் வாங்கி கொடுக்குறேன், அவ்வளோதான். பிகாஸ் தட் பால் இஸ் நத்திங் ஃபார் யூ. ஒன்றும் கிடையாது, ஒர்த்லெஸ் திங். ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா ஒரு பால் வாங்கிக்கலாம், போட போய் விளையாடு அப்படி சொல்லுவீங்க. அந்த மாதிரி மனசு மேலே போகிறப்ப இந்த உலக விஷயங்கள் வந்து தன்னுடைய உண்மைத்தன்மையை காட்டும். என்னது உண்மைத்தன்மை? உண்மை இல்லாத தன்மை, நோ சப்ஸ்டன்ஸ் இன்சைடு. அதனால தான் உலகத்துக்கு மாயா அப்படின்னு பேர். மாயான்னா என்ன? யா மா அப்படின்னு சொல்லுவாங்க, எது இல்லையோ. ஆனால் நமக்கு வந்து இது புரியலை. எனக்கு ரொம்ப பல ஜென்மங்களாக அப்படியே பழகிட்டோம். இதெல்லாம் உண்மை, இதுதான் என்னுடைய சொத்து, இவன் தான் என் நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லிட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிடுவோம். இப்படியே உலகம் முழுக்க நடந்துகிட்டே இருக்குது. ஸோ உலகம் உண்மையாக இருக்கிற வரைக்கும் கடவுள் உண்மை இல்லை. கடவுள் உண்மையாயிட்டால் உலகம் உண்மை இல்லை அப்படிங்கிறது புரியும். இதுதான் வந்து பரவச நிலை. மகாபுருஷ் மகாராஜ் சுவாமி சிவானந்தர் வேலூர்மட்டில் ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கிறார். ஈவினிங் நினைக்கிறேன். அப்படியே நடந்து போகிறார். திடீர்னு ஒருத்தர் போய் காலில் விழுந்தார். இவர் பார்க்கலை, தடுக்கி விழப்போனார். பட் சம்பவம் பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டார். பின்னாடி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி யாரோ ஒரு சேவக்கு வராங்க. ஓடி போய் மகாராஜை பிடிச்சி அந்த ஆளை திட்டினாராம். மகாராஜ் நடந்து வர இந்த நேரத்தில் போய் நமஸ்காரம் பண்ணுறது, விடுங்க என்ன ஆகிறது அப்படின்னு. மகாபுருஷ் மகாராஜ் சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மகாபுருஷ் மகாராஜ் சொல்கிறார், நான் எதையுமே பார்க்கல அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அவனை திட்டாத. சரி, கண்ணு திறந்துருக்கு, காது திறந்துருக்கு, எல்லாம் ஆல் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆக்டிவ். இருந்தாலும் அதை பார்க்காம வேறு எதையோ அவர் பார்க்குறார். அதுதான் பரவச நிலை. இன்னொரு தடவை ஒரு டிவோட்டி வந்து, சாமிஜி உங்கள் ஃபோட்டோ வேணும் அப்படின்னப்போ அவர் மகாபுருஷ் மகாராஜ் சொல்கிறாரா, என்னுடைய ஃபோட்டோவா அப்படி சொல்லிட்டு அவர் பெங்காலின்னு சொல்கிறார், அரூபேர் சொபி அப்படிங்கிற ரூபம் இல்லாததனுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் தன்னை வந்து இந்த உடம்போடு ஐக்கியப்படுத்திக்கலை, உள்ளே இருக்கக்கூடிய உண்மை வஸ்துவோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். ஐடென்டிட்டி வித் தி ரியாலிட்டி, ரியல் ஐ. அந்த ரியல் ஐயை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் ரமண மகரிஷி சொல்கிற தத்துவம். நான் யார் அப்படின்னாக்கா, நான் கோதண்டராமன், கோபாலபுரத்தில் 2 பில்டிங் இருக்குது, அப்புறம் வடபள்ளியில் ஒரு பில்டிங் இருக்குது. இது இல்லை, போகிறப்போ அந்த பில்டிங்கை தூக்கிட்ட போகிறோம், பையனே விட மாட்டான், நீ விட்டுட்டு போப்பா அப்படிமா. நத்திங் கம்ஸ் வித் அஸ், நோபடி வில் கம் வித் அஸ். அப்போ எது போகுது?
கோதண்டராமன் இங்கே படுத்து கிடக்கிறார். அவர் போயிட்டார் சார். யார் போயிட்டாங்க? எனிவே, ஸோ அந்த மாதிரி பரவச நிலையில் அவர் இருக்கிறத மகேந்திரநாத் ஃபஸ்ட் டைம் பார்க்குறார். அதுக்கப்புறம் பல முறை கண்டும் இருக்கிறார். இது வரைக்கும் பார்த்தோம். அப்போ மகேந்திரநாத்துக்கு ஒரு டவுட் வருது. சந்தியா காலம், சந்தியா காலம் இதை ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கே. அவர் கேட்குறார், நீங்கள் இப்போது சத்தியாவந்தனம் செய்வீர்கள் அல்லவா? அப்படின்னா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். யார் யார் தீட்சை எடுத்திருக்கீங்களோ, தீட்சை எடுக்காதவங்க கூட மார்னிங் அண்ட் ஈவினிங், சந்தியா அப்படின்னாக்கா சந்திக்கும் காலம். சந்திப்பு அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, சான்ஸ்கிரிட்லேருந்து வந்த வார்த்தை. சந்திப்புனாக்கா ரெண்டு பேர் மீட் பண்ணுற இடம். மார்னிங் டான் அப்படிம்பாங்க. டான்னாக்கா பாம்பே டான் இல்லை, DAWN டான். நைட்டும் பகலும் சந்திக்கிற நேரம் எர்லி மார்னிங். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பகலும் இரவும் சேரும் நேரம் சந்தியா காலம். அந்த நேரத்தில் இயற்கை ஒரு டிஃப்ரெண்ட் மோடில் இருக்கும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அந்த நேரத்தில் உட்காந்து ஜபம் பண்ணணும், இல்லை பிரார்த்தனை பண்ணணும். தீட்சை வாங்கியிருந்தால் ஜபம் பண்ணுங்க, இல்லை உட்காந்து ஏதாவது பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்காக, உலகத்துக்காக, இந்தியாவுக்காக, இந்து மதத்துக்காக இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். நம்மெல்லாம் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதாது. ஒரு பெரியவர் சொல்கிறார், நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லது கெட்டது தெரிந்தவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு. நம்முடைய இந்துக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, அப்படியே கண்மூடித்தனமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பிரார்த்தனைகள்லாம் நாம் செய்யணும் அந்த காலத்தில். அதுக்கு பலன் அதிகம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்வார். அந்த பழக்கம் அவர் காட்டுறார். அதை தான் மகேந்திரன் கேட்குறார், சந்தியாவந்தனம் நீங்கள் செய்வீங்களா? அப்போ நாங்கள் போகிறோமே அப்படின்னு. ராமகிருஷ்ணர் இன்னும் பரவச நிலையில், சந்தியாவா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை, விட்டு விட்டு வருது வார்த்தைகள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. அவர் இதெல்லாம் கடந்து போயிட்டார். சந்தியாவெல்லாம் கடந்து போய் ஜோதிர ஜோதி உஜ்வல் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிஜியோட பாட்டு கோயிலில் பாடுவாங்க. அவர் ஜோதி ஸ்வரூபத்தில் லயிச்சிருக்கார். ஸோ இவங்களுக்கு இந்த சந்தியாலாம் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்து விட்டு மகேந்திரநாத் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வணங்கி விடை பெற்றார். ஏன்னா அவருடைய மூடு பார்க்குறார். அவர் மனசு எங்கெங்கேயோ போகுதுனாக்கா இங்கே இல்லை, கடவுள்கிட்ட போகுது. ஸோ இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி கிளம்புறார். அப்போது மறுபடியும் வா என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மறுபடியும் வா அப்படின்னாக்கா, எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை நாம் கேட்குறப்போ நமக்கு ஒரு உற்சாகம் வரும். ஆரம்பிச்சிடுவோம், ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சாமி சொன்னது எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவோம். 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இட் இஸ் கால்ட் இனிஷியல் எந்தூசியாசம். வருது, அதை ரீட்டைன் பண்ண தெரியணும். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, அந்த கார்ப்பரேட் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, ரீச்சிங் தி டாப் இஸ் நாட் த கோல், ரிட்டைனிங் இட் இஸ் த கோல் அப்படிம்பாங்க. எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தர் 45 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பாருங்க. ரீட்டைனிங், ஏதோ ஒரு திறமை இருக்குது, இல்லை ஒரு லக் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. வேறு யாருமே அந்த இடத்த பிடிக்க முடியல பாருங்க. ஸோ ரிட்டைனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கார்ப்பரேட் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஸோ திரும்பி வா, மறுபடியும் வா அப்படின்னு ஏன் சொல்கிறாருனாக்கா, அக்கேஷனல் விசிட்ஸ் எப்போவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது அதிகமாக. இப்போ ஒரு செடி வச்சுருக்கீங்க, அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் அந்த நேரத்துக்கு. ஒரு நாள் விட்டுட்டு அப்புறம் 10 நாள் ஆளையே காணும் அப்படின்னாக்கா, 11வது நாள் வர்றப்போ செடியை காணும் அப்படின்னு சொல்லி உட்கார வேண்டியதுதான். ஸோ டெய்லி அந்த உரம் போடுறது, தண்ணி ஊற்றுறது எப்படி அவசியமோ, இப்போ டெய்லி நாம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஒரு 5 நாள் சாப்பிடாமல் இருந்து பாருங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களை எல்லோரும் பார்க்க வந்துடுவாங்க இல்லையா? ஸோ எப்படி டெய்லி நாம் உடம்புக்கு சாப்பாடு போடுறோமோ, அந்த மாதிரி மனசுக்கு நாம் போடுறதில்லை. அஸ் அ ரிசல்ட் மனசு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்ட்ராங்காக இல்லாதப்போ உடம்புக்கு எப்படி வியாதி வருமோ,
அதே மாதிரி மனசுக்கும் வியாதி வரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு. நீ பாசிட்டிவை கொடு. நான் வேலுமடத்தில் இருந்தப்போ இங்கே ஓல்டு சாதஸ்தாங்கிற ஒரு பில்டிங் இருக்குது, ஆரோக்கிய பவன் அப்படின்னு. ஏதோ ஒரு திதி பூஜாவுக்கு நான் பிரணாம் பண்ண போயிருந்தப்போ அதில் ஒரு சாது என்கிட்ட சொன்னார். அப்போ சொன்னார், கிட்டத்தட்ட 18 years பேக் பேசிகிட்டே இருந்தப்போ, சாமியோட மெசேஜ் எல்லாம் நிறைய பேருக்கு நீ எடுத்து சொல்லணும் அப்படின்னாரு என்கிட்ட. எனக்கு அப்போ பேசுகிறதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது, பேசவே தெரியாது. சாமிஜி அதெல்லாம் என்னால் முடியாது. இல்லை ரொம்ப தேவை இருக்குது சொசைட்டியில், இளைஞர்களுக்கெல்லாம் சாமிஜியோட மெசேஜ் சொல்லணும், இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சர்வீஸ் அப்படின்னார். அப்போ நான் கேட்டேன், சாமிஜி நீங்கள் சொல்கிறீங்க, பட் நாம் எடுத்து சொன்னால் பசங்க கேட்பாங்களா? ஏன்னா மீடியா, சினிமா இதெல்லாம் வந்து அவ்வளோ விஷத்தை கலக்கிறாங்க பசங்களுடைய மனசு, பொண்ணுங்களுடைய மனசு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு காலேஜ் போயிட்டு வந்தேன். அவன் அப்படியே சும்மா ஏதோ நான் பேசிகிட்டே இருக்கேன், அவனும் ஏதோ பேசிகிட்டே இருக்கான். யூ ஆர் நாட் அட் ஆல் கனெக்டட் வித் மீ அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் நாலேஜ் அது. இல்லை, நீங்கள் எவ்வளோ பேசினாலும் சரி, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஞான நிலையில் இருக்காங்க போல இருக்கு. அவங்க பாட்டு அவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. சரி, இருந்தாலும் 1-2 அதில் தேர்னு சொல்லிவிட்டு என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு வந்தேன், பேசிகிட்டே இருந்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சாமிகிட்ட நான் தான் சொன்னேன், விஷத்தை கலக்கிறாங்க சினிமாக்காரங்க, மீடியாக்காரங்க, பசங்களுக்கு அது பிடிக்குது. இப்போ போய் சாமியோட ஐடியா சொன்னாக்கா கேட்பாங்களா? அந்த சாமி சொன்னார், வெரி குட், அவங்க விஷத்தை கலக்கிறாங்க இல்லையா, நீ அமிர்தத்தை கலை அப்படின்னா. பாசிட்டிவ் அப்ரோச். அமிர்தத்துக்கு மட்டும்தான் ஒரு குவாலிட்டி உண்டு, விஷத்தை முறிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அமிர்தம். கேட்குறாங்களோ இல்லையோ அப்படின்னு நீ கவலைப்படாத, கேட்குறவங்க நிச்சயமாக கேட்பாங்க. எந்த பாத்திரம் ரெடியாக இருக்கோ அது நிச்சயமாக ரிசீவ் பண்ணும் அப்படின்னு அந்த சாமி சொன்னேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இது. எஸ், ஐ நெவர் தாட் திஸ் வே அப்படின்னு நான் கூட யோசனை பண்ணேன். கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டே இருப்போம், நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். ஸோ மறுபடியும் வா அப்படின்னாக்கா 1 தடவை 2 தடவை போயிட்டு வந்தால் முடியாது. இப்போ வீட்டில் கூட நீங்கள் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறீங்க, இல்லை லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறீங்க, ஏதோ ஒன்று வச்சுருந்தாக்கா என்றைக்கோ ஒரு நாள் பண்ணாக்கா அதுக்கு எஃபெக்ட் ரொம்ப கம்மி. இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போனால் கூட ஃபீவர் வந்திருக்கு, ரொம்ப ஹை ஃபீவர், இன்ஃபெக்ஷன் அப்படின்னாக்கா ரொம்ப குறைச்சல் டோஸ்னாக்கா 3 days ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார். கொஞ்சம் சீரியஸ்னாக்கா 5 days கொடுப்பார். அதை விட கொஞ்சம் அதிகம் சீரியஸ்னாக்கா 7 days கொடுப்பார். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க சாதாரணமாக. ஆனால் ஒரு இது சொல்லுவார், 3 நாளில் ஜுரம் இறங்கிடும், மாத்திரையை நிறுத்தாதீங்க இல்லையா, நிறுத்தக்கூடாது, அது மறுபடியும் அது இட் மே கம் பேக். அந்த 7 days ஜுரம் போனாலும் சரி, வயிறு சரியாயிடுச்சு, உடம்பு ஃபிட்டாக இருக்குது, இருந்தாலும் அந்த 7 days கோர்ஸ் முடிக்கும். பிகாஸ் டாக்டர்ஸ் நோ பெட்டர். உடம்பு நம்மளது, அவங்களுக்கு தெரியும். பாருங்கள் வேடிக்கை இல்லை, நம்ம உடம்பை பற்றியே நமக்கு நாலேஜ் இல்லை, அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி த கண்டினியூவஸ் கோர்ஸ். ஒரு அறிஞர் சொல்கிறார், சக்ஸஸ் லைஸ் இன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு. வெற்றி எப்போ வரும்னாக்கா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டினியூவஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் சக்ஸஸ் வரும். திருவண்ணாமலையில் ஒரு சாது, அவர்கிட்ட ஒரு டிவோட்டி போய் கேட்குறார், என்ன சாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. போயிட்டுருக்குப்பா, உங்கள் சாதனையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அந்த சாது சொன்னார், போயிட்டுருக்கு, ஜெயிலில் இருக்கிறவன் கல்லை உடைக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். ஜெயிலில் இருக்கிறவங்கள கொண்டு போய் கல்லை உடைக்கிறதுக்கு அங்கேயும் மலையிலெல்லாம் விட்டுருவாங்க, அவன் தான் வேலை அவனுக்கு. அவன் என்ன விருப்பத்தோடு வேலை செய்வானே? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கடை இருக்குனாக்கா, கடையில் போய் உட்காந்தா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பீங்க, சந்தோஷமாக வர்றவங்ககிட்ட வாங்க சார் என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்பீங்க. கல் உடைக்கிறோம் அந்த மாதிரி உடைப்பானே? பட் இட் இஸ் அ டியூட்டி, ஹி ஹேஸ் டு டூ தட். அதை போல் நம்முடைய ஆன்மீக சாதனையில் கூட நமக்கு இன்பம் வருதா இல்லையா அதை பற்றி கவலைப்படக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ மறுபடியும் வா அப்படின்னாக்கா எதையுமே வந்து விட்டுடக்கூடாது. ஷார்ட் டைம் விசிட்லாம் வந்து பெரிய ரிசல்ட்டை கொடுக்காது, அதுக்காக வா அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். இவர்கிட்ட மட்டும் இல்லை, யார் யார் தனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதோ எல்லாரையுமே சொல்லியிருக்கார். கோபாலர்மா,
நரேந்திரன், ராக்கால் யார் வந்தாலும் சரி மறுபடியும் வந்துப்பா. சசி மகாராஜ் போய் பார்க்குறார். முதல் தடவை அவ்வளோவா பேசலை, அடுத்த தடவை நீ தனியாவா அப்படின்னு சொல்கிறார். தனியாக போனதுக்கப்புறம் நிறைய பேசுகிறார். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டச் ஷுட் பி தேர். ஒரு ட்ராமாவே வந்து நடக்குதுனாக்கா கண்டினியூஸாக நடந்தால் தான் எண்டே வரும். பாதியில் நிறுத்திட்டு மிச்சது நாளைக்கு வந்து பாருங்கள் சார் அப்படின்னாக்கா அவங்க நடத்துகிற அடுத்த ட்ராமாவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் இவர் கிளம்பிட்டார். திரும்பி போகும்போது தனக்குள் யார் இந்த சாந்தமூர்த்தி ராமகிருஷ்ணனை பற்றி நினைக்கிறார். இவரிடம் மறுபடியும் வர என் மனம் ஆவல் கொள்கிறதே அப்படின்னு சொல்லி இவருக்கே ஒரு ஃபீலிங்ஸ் வருது. மறுபடியும் வந்து பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அது சில சமயம் வந்து இந்த வெள்ளத்தில் விழுந்த ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைச்சா எப்படி இருக்குமோ அதை போல் வாழ்க்கையில் தவிச்சிட்டே இருந்திருக்கிறார் இவர். பலவிதமான பிரச்சனைகள், சூசைட் பண்ணலான்னு நினைக்கிறப்போ ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் கேட்டுட்டு அவருக்கு அவ்வளோ ஆறுதல் கிடைக்கிது. அதனால் இந்த ஃபீலிங்ஸ் வருது. மறுபடியும் வரும் என் மனம் ஆவல் கொள்கிறதே அப்படின்னாக்கா மனசை கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். ஒரு டிவோட்டி, நமக்கு தெரிஞ்ச ஒரு டிவோட்டி வேடிக்கையாக சொல்கிறார், சாதுக்களை எல்லாம் வந்து வீட்டுக்கு கூப்பிடக்கூடாதுப்பா. சாதுக்கள் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக. வெஸ்ட் பெங்கால் அங்கே கல்கத்தா பக்கம்லாம் போயிட்டாக்கா அவங்க வீட்டுக்கு எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய டிவோட்டிஸ். வீட்டுக்கு எப்போ வர்றீங்க அப்படின்னு. ஏன், ஒரு டீ சாப்பிட்லாம், அவங்க டீ தான் சாப்பிடுங்க. டீ இங்கே கிடைக்கும், அது எங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலராக கேட்பாங்க. ஸோ இந்த பக்தர் சொல்கிறார், சாதுக்களை வீட்டுக்கு கூப்பிட்டா திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறார். திருடிட்டு போவாங்களா? அவங்க சாதுக்கள் கிடையாது. இல்லைப்பா, பொருளை திருட மாட்டாங்க, நம்ம மனசை திருடிட்டு போயிடுவாங்க, அதனால் கூப்பிடாது அப்படின்னு இன்னொரு டிவோட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறார். ராமகிருஷ்ணரும் அதே தான் பண்ணுறாருங்க. மகேந்திரநாத் வந்து திருடு போயிட்டார். போகிறப்ப அவர் திங்க் பண்ணுறார், மறுபடியும் வர என் மனம் ஆவல் கொள்கிறதே. ஆமாம், அப்போ தான் ஒரு டவுட் வருது, புத்தகம் படிக்காமல் ஒருவர் உயர்ந்தவராக முடியுமா? இது நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங். ஞானம் அப்படின்னாலே கண்டதை படிக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். நேற்று கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு போய் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்போ இந்த கேள்வி கேட்பேன், வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு கேட்குறது. மனித பிரிவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? 6வது அறிவு, 6th சென்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னான். அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த பொண்ணு சொன்ன, நிறைய படிக்கலாம். படிக்கலாம், ஓகே. வெறுமனே படிச்சுட்டு அப்படியே சும்மா இருந்தாக்கா அது வாந்தி தான் பண்ண முடியும். திங்க் பண்ணணும். திங்கிங் ஃபேக்கல்ட்டி இஸ் கால்ட் தி 6th சென்ஸ். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இவர் மகேந்திரநாதும் அதே மாதிரி நிறைய படிச்சிருந்தா ஞானம் வரும் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சிட்ருக்கிறார். அதுதான் அவருக்கு அந்த டவுட் வருது, எப்படி உயர்ந்தவராக முடியும் அப்படின்னு. முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வருது, அது என்ன சொல்லுது? ரொம்ப அழகான ஒரு மந்திரம். பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு ரொம்ப உயர்ந்த ஒரு மந்திரம். தஸ்மின் திருஷ்டே பராவரே, உள்ளத்தில் உரையக்கூடிய அந்த உண்மை பொருள், கடவுள், ஆத்ம தத்துவம், அதை வந்து உள்ளும் வெளியும் உள்ள பராவரை அப்படின்னாக்கா வெளியிலையும் இருக்குது உள்ளேயும் இருக்குது. அந்த பரம்பொருளை உள்ளே பார்த்துட்டா, தமிழில் கூட சொல்லுவாங்க இல்லையா, கடந்தும் உள்ளும் இருப்பவர் கடவுள். அந்த தத்துவம், இதுக்கு உருவம்லாம் கிடையாது, அது ஒரு ஜோதி. ஜோதிக்கு என்ன உருவம்? நிற்கும் அப்படியே, அவ்வளோதான். அது லாங் ஷேப்பாக இல்லை ஸ்கொயர் ஷேப்பாக அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் அது இருக்கும். அந்த மாதிரி உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உணரும் போது என்ன நடக்குது? பித்யதே ஹிருதய கிரந்திஹி, இதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுகின்றன. என்ன முடிச்சிருக்கு நம்ம இதயத்துக்குள்ளே? இதயம் ஃபோட்டோ கூட நீங்கள் பாருங்கள், அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும் அப்படியே இல்லையா? இந்த கை அளவு தான் நம்ம இதயம். டாக்டர் சொல்கிறாங்க அவங்கவுங்க கை அளவு. நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லாம் முடிச்சு. என்ன முடிச்சுனாக்கா நாம் செஞ்ச கர்மாக்கள்.
என்ன கர்மா? ஏன் கர்மா? ஆசைகள். இதெல்லாம் என்னுடைய சொத்து, இதெல்லாம் என்னுடைய இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தங்கள். ஒருத்தர் வந்து சொன்னார் ஒரு தடவை பேசுகிறப்ப, உலகம் ரொம்ப கெட்டு போச்சு சாமி அப்படின்னு. யாருடைய உலகம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, இப்போ ஐயா இருக்காங்க, உலகம் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள், லிஸ்ட்டு போட்டுடலாம். நிச்சயமாக நரேந்திர மோடியே இருக்க மாட்டார் அதில், உங்கள் உலகத்தில். தோ ஹீ இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு இந்தியா, அவர் இருக்க மாட்டார் இல்லையா? நீங்கள் கல்யாண பத்திரிக்கை அனுப்புறீங்களா நரேந்திர மோடிக்கு? ஆனால் அவர் உங்களுக்காக அவர் பாடுபட்டு இருக்கிறார். அவரே காணும், அமெரிக்கர்ஸ் இருப்பாங்க. நம்ம உலகம் கெட்டு போச்சுனாக்கா நாம் கெட்டு போயிட்டோன்னு அர்த்தம். சாமிஜி அதை தான் சொல்லுவார், உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்கனாக்கா அந்த மாதிரி உலகத்தில் நீ இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பார். ஒய் ஆர் யூ டெஸ்டைன்ட் டு பி இன் தட் pathetic world? அப்போ யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். இதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணணும். நம்முடைய சொந்தக்காரங்கள், நம்முடைய சொத்து சுகம் எல்லாமே நாம் சம்பாதிச்சது இந்த ஜென்மத்துக்காக. அந்தந்த டைம் வரப்போ அது போயிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது இருக்கு, அது கிரந்தி. கிரந்தினாக்கா முடிச்சு. பித்யதே ஹிருதய கிரந்தி, இதயம் விசாலமாகும். இப்போ அது சுருங்கி போய் கிடக்குது, இதெல்லாம் அணைச்சிக்கிட்டு இதெல்லாம் என்னுடையது. ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் ஸ்மால். இந்த ஏதோ ஒரு பழைய படத்தில் நடிகர் திலகம் ஒரு டயலாக் சொல்வார், இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. அந்த கதாநாயகிகிட்ட, இந்த இதயம் இருக்கே அது ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விஷாலமாக இருக்கும், கொடுத்துட்டா ரொம்ப சுருங்கி போயிடும் அப்படின்னு. அனுபவபூர்வமான வார்த்தைகள் இதெல்லாம். நாம் எதுக்கும் கொடுத்துட்டோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி டைட், அதுவும் ஏர் டைட், காற்று கூட நுழையாது, வாட்டர் ப்ரூஃபு. வேறு யாருக்குமே இதில் இடம் கிடையாது. அது எல்லாமே போயிடும். இதைத்தான், இந்த நிலையை அடைஞ்சதுனால தான் சாரதா தேவி வந்து சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் யாரும் அந்நியர் அல்ல, எல்லோரும் உன்னுடைய சொந்தக்காரங்க, உலகம் உன்னுடையது அப்படின்னு சொல்கிறது வந்து சும்மா வாய் வார்த்தை கிடையாது. அந்த அம்மாவுடைய இதயத்தில் முடிச்சுகள் கிடையாது. தமிழில் ஒரு புலவர் எழுதியிருப்பார் இல்லையா, கணியன் பூங்குன்றனா, அது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னாக்கா அந்த ஹிருதய கிரந்தி போயிடுச்சு, முடிச்சுக்கள் போயிடுச்சு, உடஞ்சி போச்சு. எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. அதனால தான் இந்த கபீர்தாசரோ இல்லை யாரோ ஒருத்தர் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்போ, கபீர்தாசர் இல்லை, மகாராஷ்டிராவில் ஒரு சந்த் துகாராம் சாமின்னு நினைக்கிறேன், சரி அவங்க யாரும் இல்லை, அந்த நிகழ்ச்சி தான் நமக்கு முக்கியம். அவர் உட்காந்து ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்போ அவருடைய மனைவி வந்து சப்பாத்தியும் வெண்ணையும் வச்சுட்டு போயிருக்காங்க, சாப்பிடுங்க அப்படின்னு, இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. வேலையை பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு நாய் வந்தது, அதுக்கு பசி, ஒரு சப்பாத்தி தூக்கிட்டு. அப்போ தான் இவர் பார்க்குறார், இவரை பார்த்தோன்னே அந்த நாய் ஓடுது, அதனுடைய இயல்பு. இவர் பின்னாடி அந்த வெண்ணெயை தூக்கிட்டு ஓடுறார். பாண்டுரங்கா நில்லு, அதுக்கு வெண்ணெய் தடவலை, ப்ளீஸ் ஸ்டாப் அப்படிங்கிற. நம்மளாம் இதை செய்வோமா? ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், அம்மா ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு. நேற்று சாப்பாடு சாப்பிடுவியா? கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குது. அப்போ நாளைக்கு வா அப்படின்னாக்கா, இன்றைக்கி சாப்பாடு நாளைக்கு என்ன ஆகும், நேற்று சாப்பாடு, அப்போ நான் கொடுக்க, அப்போ இன்றைக்கி வச்சுட்டு கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோ பெரிய மனசு. ஒய் கிரந்தி. இதை தான் சாரதா தேவி சொல்கிறாங்க, உலகம் உன்னுடையது, எல்லாருமே உன்னுடைய மக்கள், உன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள். அந்த லெவலில் நின்று தான் சாமிஜி பேசினார், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு. அதனால தான் அதை வந்து வாயிலேருந்து வரல, அவருக்கு இதயத்துலேருந்து வந்து, அதனால தான் 2 நிமிஷம் கிளாப் பண்ணாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படித்தாக்க சுவாமிஜி இந்த வார்த்தையை இவர் மட்டும்தான் சொன்னார் அப்படிங்கிறது இல்லை. அன்றைக்கி பேசினவங்க வந்து 3 பேரோ 4 பேர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு முன்னாடி பேசினவங்க எப்போவுமே கைத்தட்டல் வரல. ஏன்? அது மேலேருந்து வந்தது, இங்கே போயிட்டு இங்கேயே கீழே விழுந்துருச்சு, அந்த வார்த்தைகள் உள்ளே போகலை. சுவாமிஜிக்கு இங்கேருந்து வந்தது, கேட்குறவங்களுக்கு காதுலேருந்து போய் இங்கே போச்சு, தன்னையும் அறியாமல் கைத்தட்டினாங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கு மீனிங் சொல்லுவார் ஒரு சீனியர் சுவாமிஜி. ஸோ பித்யதே ஹிருதய கிரந்தி, இதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் எல்லாமே அவிழ்ந்து போகும்.
சித்தியந்தே சர்வ சம்சயா, எல்லா சந்தேகங்களும் தொலைஞ்சு போகும். சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வார். யாருக்கு கடவுள் நம்பிக்கையில் சந்தேகம் இருக்கோ அவனுக்கு எப்போவுமே துன்பம். இதைத்தான் அவர் சொல்கிறார். கடவுள் நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான நம்பிக்கை, திடமான நம்பிக்கை வந்துட்டால் கஷ்டத்தை பற்றி கவலையப்பட மாட்டோம். ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டுருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு 5 வயசு பொண்ணு உட்காந்துருக்கா தனியாக, பெல்ட்டு போட்டுட்டு. இந்த அம்மா பார்த்துட்டு, யார் இந்த குழந்தை தனியாக, அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் உட்காந்துருக்கு. பட் இருந்தாலும் கேட்க முடியல. உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த டர்புலன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும். சில சமயம் மேகம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாக்க ஆடும், பஸ்ஸு மாதிரி ஆடும். சில சமயம் நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும், எங்கே கடவுளை பார்க்க போகிறோமோ அப்படின்னு கூட தோணும். இப்படி இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்தப்போ கூட கண்டபடி ஆடிச்சு. பைலட் புதுசாக இல்லை மேகம் அதிகமாக தெரியல, என்ன இருட்டு, ஈவினிங் டைம் 7 மணிக்கு 8 மணிக்கு. ஸோ கடவுடன் இப்படி ஆடிச்சு. நான் கூட நினச்சேன், போனாக்கா அமுதமொழிகள் கிளாஸ் இல்லைன்னா வேறு யாரோ எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் எடுக்க வந்துட்டேன். ஸோ அங்கே ஆடுது ஃப்ளைட்டு. இந்த குழந்தை பாட்டு அவள் பாட்டு உட்காந்துருக்கா. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பயம் வருது. ஐயோ என்னடா அது, என்ன ஆகுமோ அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெதர் இஸ் நாட் குட், ஸோ பி கேர்ஃபுல், டை யுவர் பெல்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பாட்டு உட்காந்து அப்பா, அந்த அம்மா கேட்குறா, பாப்பா நீ யார் கூட வந்திருக்கேன்? எங்கள் அப்பா கூட வந்திருக்கேன். ஓஹோ, உனக்கு பயமா இல்லையா? நோ ஃபியர் அப்படிங்கிற ஆவா. ஏன்? எங்கள் அப்பா தான் ஓட்டுறாரு ஃப்ளைட்டை, அவருக்கு தெரியும் நான் இங்கே இருக்கேன்னு, அவர் பத்திரமா ஓட்டுவார். இது நம்பிக்கை. சித்தியந்தே சர்வ சம்சயா அப்படின்னாக்கா, நமக்கு அந்த மாதிரி நம்பிக்கை வந்துருச்சுனாக்கா பக்தியில் நாம் முன்னேறுகிறோம் அப்படின்னு அர்த்தம். இது குறை சொல்கிறதுக்காக இல்லை, வேர் வி ஆர் ஆக்சுவலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அந்த குழந்தை சொல்லுது, 5 வயசு குழந்தை, அப்பா தான் ஓட்டுறாரு, அவருக்கு தெரியும், அவர் தான் என்னை அழைச்சிட்டு வந்து உட்காத்தி வச்சார், நான் இங்கே இருக்கிறது தெரியும், அவர் பத்திரமா ஓட்டுவார், என்னை காப்பாற்றுவார், அது அவருடைய கடமை அப்படின்னு நிশ্চিন্ত. அப்படின்னாக்கா எந்த விதமான கவலை இல்லாமல் அந்த குழந்தை உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு கதை. அந்த மாதிரி ஒரு நிலை வரும் எப்போ? உண்மை பொருளை உணரும் போது. க்ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணி, அந்த ஞானியுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிச்சு போயிடும். க்ஷீயந்தேனாக்கா அப்படியே நசிச்சு போயிடும். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். ஞானம் வந்துருச்சு அப்படின்னாக்கா என்ன ஞானம்? ஞானம் சொல்லிகிட்டே இருக்கோம். வாட் இஸ் நாலேஜ்? நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா. ரமண மகரிஷி வந்ததை பாருங்கள், திடீர்னு ஒரு நாள் அவேக்கனிங். அப்புறம் அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, குடும்பம் இல்லை, மதுரை இல்லை, ஒன்றுமே இல்லை, நேராக கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போனார். இன்னும் ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, முதல் நாள் போய் பார்த்துட்டு, அதுவும் யாரோ ஒருத்தர் மொட்டை அடித்தாங்க, அப்புறம் அவர் மழை பெஞ்சது, உள்ளே போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டார், அங்கே போய் அழுதார். திரும்பி வந்து மலையில் உட்கார்ந்தவர் 52 வருஷமோ என்னமோ அங்கே இருந்தார்னு நினைக்கிறேன். 52-54 வருஷம். செகண்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகவே இல்லை. See the beauty. நாம் இங்கே கோயிலுக்கு வந்து சுற்றுன்னு சுற்றிட்டே இருக்கோம், 30 வருஷமா 40 வருஷமா இல்லை. ஒரு தடவை போனவர் 50 வருஷம் அந்த கோயில் பக்கமே போகலை. ஏன்? கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. அது நாலேஜ், விஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. நாலேஜ் சொல்லக்கூடாது. நாலேஜ்னாக்கா இன் கனெக்ஷன் வித் த வேர்ல்ட். விஸ்டம் அப்படின்னாக்கா இன் கனெக்ஷன் வித் தி ரியாலிட்டி. அந்த விஸ்டம் அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்போது அவருக்கு கர்மா கிடையாது. குழந்தைங்களை காப்பாற்றணும், உலகை காப்பாற்றணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி அப்படின்னு அந்த உபனிஷத் மந்திரம் சொல்லுது. எந்த ஒரு நபருக்கு அந்த உண்மை பொருளின் தரிசனம் கிடைத்ததோ அவனுடைய ஹிருதய முடிச்சுக்கள் அவிழ்கின்றன, எல்லா சந்தேகங்களும் தொலைகின்றன, எல்லா கர்மங்களும் அழிக்கப்படுகின்றன அப்படி சொல்லுது. அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் ஆயிருக்கிறார், புத்தகம் படிக்காமல். மகேந்திரநாத்துக்கு இவர் புத்தகமே படிக்கல, ஸ்கூலுக்கே போகல, நம்ம ஸ்கூலுக்கு போய் எவ்வளோ பசங்களுடைய மனசை கெடுத்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு அவர் தன்னைத்தானே
ராமகிருஷ்ணரை பற்றி நினைக்கிறப்போ ஆச்சரியப்படுறார். அவரை மீண்டும் காண என் மனம் விரும்புகிறது, மறுபடியும் வா என்று அவரும் கூறியிருக்கிறார். மறுபடியும் அந்த ஆசை, அந்த அட்ராக்ஷன். சில பேர் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, நான் பேல்மெட்டில் பார்த்துருக்கேன், மழை பெஞ்சிட்ருக்கோம், கொடையை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ பேல்மெட்டுக்கு வருவாங்க. பிரசிடென்ட் மகாராஜ் வந்து நமஸ்காரம் பண்ண வருவாங்க. நான் கேட்குறது, இவ்வளோ மழை பெய்யுது, காற்றடிக்குது, ஏன் வந்தீங்க அப்படின்னாக்க, வராமல் இருக்க முடியல சாமி அப்படிம்பாங்க. டிவைன் அட்ராக்ஷன். கிருஷ்ணர் பிறந்தப்போ அது ஒரு தடவை இந்திரனுடைய மாயா ஜாலத்தினால அந்த அந்த இந்த சிறுவர்கள் மாடுகள் எல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டார், தானே அத்தனை சிறுவர்களாக மாடுகளாக ஆனார்னு ஒரு கதை வரும். அவங்கவுங்க வீட்டு போய் என்னன்னாக்கா இவங்க வந்து அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. அன்னைக்கு அந்த அம்மா அப்பாக்களுக்கு வந்து தன்னுடைய மகன் மேலேயும் மாடு மேலேயும் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் வந்ததுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். when we see the divine, whole attraction goes there, all other things will lose their attraction. அந்த மாதிரி ஒரு நிலையில் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அந்த மறுபடியும் வா அப்படிங்கிறது இவருடைய காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது, கம் எகெயின் கம் எகெயின் அப்படி. ராமகிருஷ்ணர் போன நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவங்க எல்லாருமே ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையோட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக இருந்தாங்க அவர் இருந்த வரைக்கும். அவருடைய மிஷனில் யார் யாருக்கு ரோல் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து போகிறவங்களுக்கு சொல்கிறதில்ல. யார் யார் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அவங்கள வந்து மறுபடியும் வா மறுபடியும் வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதுவும் நரேந்திரநாத் வந்து ரொம்ப சொல்லுவார். அவன் வரலனாக்கா இவர் கிளம்பி போயிடுவார். இவருக்கு அவர் மேலே அட்ராக்ஷன். அவன் கண்டுக்கவே மாட்டான், சின்ன வயசு பையன் தானே, ஸோ ரொம்ப விட்டேத்தியாக இருப்பான், அவர் வரட்டும் அப்படின்னு. இவர் ஓடுவார், நரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறார், பிராமோ சமாஜத்துக்கு போயிடுறார். இவருக்கு அவர் மேலே அட்ராக்ஷன், டிவைன் அட்ராக்ஷன். நாம் வைக்கிற பற்று பாசம் மாதிரி இல்லை, அது உண்மையான அட்ராக்ஷன், உண்மையின் மேல் வைக்கப்பட்ட அட்ராக்ஷன். அது மகேந்திரநாத் யோசனை பண்ணிக்கிட்டே போகிறார். மறுபடியும் வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாளை அல்லது நாளை மறுநாள் வருவேன் என்று எண்ணியபடி சென்றார். ஏன்னா இவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலியில் இருந்தாலே கமிட்மெண்ட்ஸ் இல்லையா. இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வரீங்க, இருந்தாலும் சில பேருக்கு வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது ஒரு வேலை வரும். நான் டி நகரில் இருந்தப்போ கீதா கிளாஸ் கேட்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ரெகுலராக வர்றவங்க 1-2 பேர் சில சமயம் வரலன்னாக்கா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன இன்றைக்கி காணுமே. ஏன்னா சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இல்லையா, நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தி ஆர் ஸோ சின்சியர் அப்படின்னு. அவங்ககிட்டேருந்து அந்த சின்சியரிட்டி நான் கற்றுக்கலாம். அதுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறது. உடனே அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி திடீர்னு கிளம்புறப்போ கெஸ்ட்டு வந்துட்டாங்க சுவாமிஜி, அவங்களே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நல்லதை சொல்லி கொடுத்தா நமக்கு நன்மை. இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு கதை சொன்னேன் பாருங்கள். ஸ்பர்ஷ வேதிக்கல்ல எடுத்துகிட்டு போனவன் தங்கம் பண்ணிவிட்டு அவனுக்கு மனசில் ஒரு திங்கிங் வந்தது, இதை விட உயர்ந்த சொத்து எதுவும் இருக்குது. அந்த மாதிரி திங்கிங் வர்றதுக்கு என்ன காரணம்னாக்கா நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், சத்காரியங்கள். அதனால் நீங்களும் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவனை அழிச்சிட்டு வந்தாக்கா யூ ஆர் ஷோயிங் தி ரைட் டைரெக்ஷன் டு சம்படி எல்ஸ். அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுப்பார் சித்ராகுப்தன். இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், நாளைக்கு போகலாம் இல்லை நாளை மறுநாள் போகலாம், எப்படி வேலை இருக்கோ. ஏன்னா வீட்டில் இருந்தாக்கா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேறு யாராவது வருவாங்க, ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்ப போகிறார். இது அவருடைய முதல் மீட்டிங். அதுக்கப்புறம் வந்து 4-5 நாள் கழிச்சு அடுத்த மீட்டிங் வந்து மார்ச் மாதம் 1882 அப்படின்னு போட்டிருக்கு, டேட்டு போடல. ஸோ நிச்சயமாக வந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது வந்து February 26. அது லீப் இயராக ஆர்டினரி இயராக தெரியாது. நிச்சயமாக ஒரு 4-5 நாள் கழித்து தான் போயிருப்பார். மார்ச் மாதம் போகிறார். அப்போ என்ன நடந்தது, அப்போ நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ், வெரி இம்பார்ட்டண்ட் கான்வர்சேஷன்ஸ். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய
மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.